இந்த குட்டி பொண்ணு பீச் மலையில விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப அவளோட பொம்மைய மண்ணுக்குள்ள இருந்து யாரோ இழுத்த மாதிரி இருக்கும். இவளும் பொம்மைய காணோமேன்னு சொல்லிட்டு தேடும்போது மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போய் அவளோட ஷூ மட்டும் தனியா எடுத்துட்டு போகும். இந்த மிருகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்து அலற அடிச்சுட்டு ஓடி அங்க இருக்கிற பாறை மேல ஏறி உட்காந்துப்பா. கடைசியா அந்த மிருகம் அங்க ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் அப்படியே மண்ணுக்குள்ள இருந்து உள்ள இழுத்துரும். அதுக்கு தேவையான பொருளை சாப்பிட்டுட்டு சார்ஜர் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுரும். இந்த பையனும் அந்த சார்ஜரை பிடிச்சி அங்க என்னதான் இருக்கு சொல்லிட்டு பார்ப்போம்னு இழுப்பாங்க. அப்போ அந்த மண்ணுக்குள்ள இருந்து வித்தியாசமான ஒரு குரங்கு ஒன்று வெளியில வரும். அந்த குரங்கை பார்த்ததுமே இது கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. இது மனுஷங்களோட பாஷையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனால இந்த பசங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கு. நான் தான் விஷ் தர குரங்கு, நீங்க என்ன விஷ் வேணாலும் கேளுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் நான் ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த குரங்கும் தன்னோட உடம்ப புஷ்ஷுன்னு ஊதி காமிச்சிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. ஆனா இவங்க யாருமே நம்பவே இல்லை. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பையன் ஸ்பைடர்மேன் மாதிரி அந்த மலையில ஏறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. பட் அந்த குரங்கு ஒரு விஷ் கொடுத்துச்சுன்னா அது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போயிடும். அது தெரியாம இந்த பையன் அந்த மலையிலேயே இருப்பான். இந்த பையனை காப்பாத்துறதுக்காக இவனோட அக்கா வந்து கயிறை போட்டு இதை பிடிச்சிட்டு மேல வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பையனும் கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சி எப்படியும் மேல வந்துருவான்.